ஒவ்வொரு டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம பார்க்கும்போது வந்து என்னது இவனுக்கு 100 மில்லியனா, என்னது 200 மில்லியனா, என்னடா 150 மில்லியன் சர்வசாதாரணமாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்மளுக்கு பார்க்கும்போது பயங்கர ஷாக் ஆகிட்டே இருக்குது. எப்படித்தான் வந்து இவங்க இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறானுங்க, எங்கடா இவங்களுக்குலாம் ரூல்ஸே ஒன்றும் இல்லையா, எப்படி இவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு வந்து அநியாயத்துக்கு வருஷம் வருஷம் ஸ்பெண்டிங் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கிளப் பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறோம். எப்படித்தான் இவங்களுக்கு மட்டும் காசு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது. பல விதமாக ரூல்ஸ் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்குது. அது வந்து வருஷம் வருஷம் வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. எல்லாத்துக்குமான மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு கிளப்பு வாங்குறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ விற்கிறாங்க. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ இதில் என்ன இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ரூல்ஸ், ஸ்குவாட் காஸ்ட் ரேஷியோ SCR அப்படிங்கிற ஒரு புதுசான ஒரு ரூல்ஸ் வந்து வந்திருக்கு இந்த வருஷம் பிரீமியர் லீக்கில். அதை பற்றி நம்ம இன்றைக்கி வந்து தெரிஞ்சுக்கிட்டு எப்படி இந்த கிளப்ஸ் எல்லாம் இதையெல்லாம் மேனிப்புலேட் பண்ணி இருக்கிறத வந்து ஏமாற்றி எப்படியெல்லாம் வந்து புக்ஸை வந்து பேலன்ஸ் பண்ண போகிறாங்க, அது பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்து இன்னையோட வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா எல்லாருமே என்னை மெசேஜ் பண்ணி கேட்குற ஒரு விஷயம், ப்ரோ செல்சி மட்டும் எப்படி இத்தனை சைனிங் பண்ணுறானுங்க, எப்படியாச்சும் எங்களுக்கு புரிய வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்க போகிறது பிரீமியர் லீகோடைய ஸ்குவாட் காஸ்ட் ரேஷியோ. போன வருஷம் வரைக்கும் வேறு ரூல்ஸ் இருந்துச்சு. ப்ராஃபிட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி ரேஷியோன்னு சொல்லிட்டு PSR அப்படின்னு இருந்தது வந்துட்டு SCR அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. ஸோ பிரீமியர் லீக்கில் மிகப்பெரிய ஒரு டாக்கிங் பாயிண்ட் என்னென்னா, எல்லாருமே மற்ற லீக்ஸ்லேருந்து எல்லாருமே சொல்கிறது வந்து பிரீமியர் லீகோடைய ரெவென்யூ எங்கேயோ போயிடுச்சு. அதாவது மற்ற லீக்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணால் கூட லாலிகா, செரியா, புண்டஸ் லீகா, லீகுன் இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணால் கூட பிரீமியர் லீகோடைய பாதி கூட வராது அவங்களோட இன்கம். அந்த அளவுக்கு வந்து பிரீமியர் லீக் கொண்டுட்டு போய் வச்சுட்டானுங்க. ஏன்னா அவங்களுடைய குளோபல் ரீச்சாக இருக்கட்டும், அவங்களுடைய அந்த ஃபுட்பால் கிளப்ஸோடைய ரெவன்யூவாக இருக்கட்டும், அதெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. எங்களால் வந்து கம்பீட்டே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு மற்ற எல்லா இதில் லீகில் இருக்கிற கிளப்ஸ் எல்லாருமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. அங்கேயும் அவங்க மட்டும் எப்படி அவ்வளோ ரெவன்யூ வாங்குறாங்க, எங்களால் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 10 மில்லியன் போட்டு ஒரு பிளேயரை கூட வாங்க முடியல. ஏன்னா ஒரு காலத்தில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா யுவென்டஸ், இன்டர் மிலான், AC மிலான், அவங்கெல்லாம் நாப்போலி, அவங்களாம் எங்கேயோ இருந்தாங்க. அப்போல்லாம் பிரீமியர் லீக் வந்து என்னடா அது இவனுங்க அவ்வளோ இருக்கா, நம்மளால் எதுவுமே பண்ண முடியலன்னு இருந்த காலம்லாம் உண்டு. நான் சொல்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ பாருங்கள், எக்ஸ்ட்ரா 10 மில்லியன் கொடுத்து ஒரு இன்டர் மிலான் வந்து ஒரு பிளேயரை வந்து வாங்க முடியல. இன்டர் மிலானில் ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன். ஸோ அது வந்து எப்படி நடக்குது, ஏன் இவங்களுக்கு மட்டும் இவ்வளோ காசு வருது, இவ்வளோ பிளேயர்ஸ் மல்டிப்பிள் இந்த விண்டோலே பார்த்தீங்கன்னா எலியட் ஆண்டர்சன் 116 மில்லியன் பவுண்ட்ஸ், மார்கன் ராஜர்ஸ் 117 மில்லியன் பவுண்ட்ஸ், இன்னும் ஏகப்பட்ட டிரான்ஸ்ஃபர் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. எல்லாம் சர்வசாதாரணமாக 100 மில்லியன் பவுண்ட்ஸ் போயிட்டுருக்கு. எப்படா இது நடக்குது, அதுவும் பிரீமியர் லீக்கில் மட்டும் இவ்வளோ கூத்து பண்ணிகிட்டு இருக்கானுங்களே எப்படி அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே ஒரு மிகப்பெரிய விஷயம் மறந்து போகிறது என்னென்னா, பிரீமியர் லீக் வந்து கம்ப்ளீட்லி 20 கிளப்புமே வந்து ப்ரைவேட்லி ஓன் கிளப்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா 11 கிளப்பு வந்து அமெரிக்கன் ஓனர்ஸ். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து தெரியும், ஆர்ஸ்னல், ஆஸ்டன் வில்லா, போர்ன்மத், பர்ன்லி, செல்சி, கிறிஸ்டல் பேலஸ், எவர்டன், ஃபுல்லம், லீட்ஸ், லிவர்பூல் அண்ட் மேன்செஸ்டர் யுனைடெட், இவங்க எல்லாருமே வந்து ஒரு மெஜாரிட்டி ஷேர் வந்து அமெரிக்கன்ட்டு இருக்குது. அதாவது மல்டிபிள் ஓனர்ஸாகவும் இருக்கலாம், ஆனால் மெஜாரிட்டி ஷேர் இந்த கிளப்ஸில் 11 கிளப் அவுட் ஆஃப் 20 கிளப்ஸ். இது வந்து போன சீசனுடைய ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தா 11 கிளப் வந்து அமெரிக்கன் ஓன்ஸாக இருக்குது. ஸோ எல்லா பிஸ்னஸ்மென்னும் தே ஜஸ்ட் கீப் போரிங் இன் மணி ஒரு வழியாக. அதுவும் இல்லாமல் ரெவென்யூவும் எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அந்த அமெரிக்கன் ஓன்டு கிளப்ஸ் இருக்கிற எல்லா லீக்லையுமே பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு ரெவென்யூ வந்து அவங்க ஜென்ரேட் பண்ணிடுவாங்க. அதுவே வந்து எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க, இது வந்து இந்த லீகுக்கு வந்து நல்லதா கெட்டதா, இது நம்ம எப்படி முடிவு பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பல விஷயங்கள் எல்லாமே வந்து போய்கிட்டு இருக்கு இந்த அமெரிக்கன் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து பண்ணுறது. ஸோ ஓவராலாக இப்போ லீக் எடுத்து பார்த்திங்கன்னா வந்து 11 டீம் வந்து அமெரிக்கன் ஓன்டு டீம்ஸாக வந்துருக்கு. அவங்க எல்லாருமே ஒரு பிஸ்னஸாக பார்த்து தான் வந்து ஒரு கிளப்பை வந்து வாங்குறாங்க. ஐயோ இந்த கிளப்பை நான் மறுபடியும் மேலே கொண்டு வரணும், ஐயோ எனக்கு இந்த கிளப்பு மேலே இவ்வளோ பற்று இருக்குது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பெரிய பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் வந்து பிரீமியர் லீக் உள்ளாரையே வந்து வராங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை கிளப்ஸ் இருக்குது. மோர் அண்ட் மோர் இந்த ஃப்யூச்சரில் வந்து இன்னும் நிறைய கிளப்ஸ் தான் அமெரிக்கன்ஸ் தான் வாங்குற மாதிரி ஒரு கட்டாயத்துலையுமே வந்து இருக்குது. இதை தவிர நியூ காசல் யுனைட்டடாக இருக்கட்டும், இல்லை எவர்டனாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதோட பயங்கர வெல்த்தியான ஓனர்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஓகேவா? இப்போ இங்கே இருக்கிற லிஸ்ட்டோட வந்து நியூ காசல் யுனைடெட் வந்து எல்லா மீதி 19 டீமும் சேர்த்து போட்டால் கூட அவங்களுக்கு இருக்கிற வெல்த்தோட வந்து அந்த நியூ காசல் யுனைடெடோட ஓனருக்கு வெல்த் இருக்குது. அப்படி ஏன்டா நியூ காசல் யுனைடெட் கூட நினச்ச மாதிரி அவங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிற கேள்வி நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு புரியுது. அதுதான் இந்த ரூல்ஸ். ஸோ இத்தனை நாளாக நாம் என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, ப்ராஃபிட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி ரூல்ஸ், PSR அப்படின்ட்டு ஒரு ரூல்ஸாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம்.
அந்த ரூல்ஸ் படி என்ன போட்டிருந்தாங்கன்னா வந்து 2015 வந்து அது வரைக்கும் ஃபினான்ஷியல் ஃபேர் பிளேன்னு ஒரு சிஸ்டம் ஒன்று இருந்துச்சு. அதில் வந்து டேக் ஓவர் பண்ணி 2015 தான் வந்து இந்த ப்ராஃபிட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த லாஸ்ட் 10 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரூல் சிஸ்டம் தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரூல் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா 3-year பீரியட். இப்போ வந்து 2026 இருக்கோமா, ஸோ 25-26 ஒரு வருஷம், 24-25, 23-24. ஸோ அந்த 3-year ரோலிங் பீரியடில் 105 மில்லியன் பவுண்ட்ஸுக்கு லாஸ், அதுக்கு மேலே லாஸ் போகக்கூடாது அப்படிங்கிறதா அதனுடைய ரூல். ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸ் சேர்த்து ஒரு சைக்கிள் மாதிரி அவங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. 3 இயர்ஸ் 3 இயர்ஸ் 3 இயர்ஸாக அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா 105 மில்லியன் பவுண்ட்ஸுக்கு மேலே வந்து லாஸ் போகக்கூடாது. அதில் பார்த்தீங்கன்னா 15 மில்லியன் பவுண்ட்ஸ் தான் ஆக்சுவல் லாஸே இருக்கணும். மீதி 90 மில்லியன் பவுண்டு வந்து அந்த ஓனர் வந்து பிரீமியர் லீக்குக்கு கேரண்டி கொடுக்கணும். அந்த 90 மில்லியன் லாஸை வந்து என்னால் ஏற்றுக்க முடியுங்க, என்கிட்ட வந்து எக்விட்டி இருக்குது, என்கிட்ட ஏதோ ஒரு லெவரேஜ் வச்சுருக்கேன், இந்த இடத்த நான் வச்சுருவேன், இந்த இடத்த நான் விற்றுருவேன், இல்லை இந்த பிளேயர் நான் விற்றுருவேன், ஏதோ எங்களுக்கு ஒரு லெவரேஜ் இருக்குது, அதனால தான் அந்த எக்ஸ்ட்ரா 90 மில்லியன் கொடுக்குறாங்க. ஸோ மொத்தமாக வந்து 105 மில்லியன் பவுண்டு வந்து லாஸாக கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு பிஎஸ்ஆரில். ஸோ இந்த லாஸுங்கிறீங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளேயருக்கு கொடுக்குற சம்பளம், டிரான்ஸ்ஃபரில் எவ்வளோ பணம் கொடுக்குறோம், மேனேஜருக்கு கொடுக்குற சம்பளம், கோச்சிங் ஸ்டாஃப் சம்பளம், அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட் தேவைப்படுது, இன்ட்ரெஸ்ட், இந்த லோன்லாம் வாங்கி இந்த இன்ட்ரெஸ்ட் வருது பார்த்தீங்களா அதுக்கு, அண்ட் ஒவ்வொரு அசட்டோடைய வேல்யூ வந்து டிப்ரிஷியேட் ஆகிட்டே போகும்ல. நீங்களே வந்து ஒரு வீடு கட்டுறீங்கன்னா அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதே இதுக்கு நம்ம விற்க முடியாது. ஒரு காரை வாங்கினேன்னு கடைசி கண்டிப்பாக வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதனோட வேல்யூ வந்து குறைஞ்சிருக்கும். அந்த மாதிரி டிப்ரிசியேஷன் இருக்குது. அதே மாதிரி மற்ற எல்லா ஃபுட்பாலிங் காஸ்ட்டை வந்து ட்ராவல் பண்ணுறாங்க, ப்ரீ சீசன் டூரில் வெளியே எங்கேயோ வெளிநாட்டுக்கு போகிறாங்க, அந்த ட்ராவலிங் காஸ்ட் எல்லாத்தையுமே சேர்த்து தான் இந்த லாஸ்ங்கிற ஒரு கணக்கில் வந்து வரும். சரி, லாஸ்னா அப்புறம் இன்கம் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ராட்காஸ்டிங்கில் இன்கம் வருது, மேட்ச் டேல இன்கம் வருது, ஸ்பான்சர்ஷிப்பில் வருது, கமர்ஷியல் டீல்ஸ் போடுறாங்க வருது, அண்ட் வின் பண்ணும்போது இந்த பிரீமியர் லீக் வின் பண்ணுறது, சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணுறதுல ப்ரைஸ் மணி வருது, மர்ச்சன்டைஸ் இந்த இது போடுறாங்க, அடிடாஸு, நைக்கு, பூமா, அவங்கெல்லாம் கொடுக்குற பணம், அண்ட் பிளேயரை சேல்ஸ் பண்ணுறோம் பாருங்கள் அதில் ஒன்று, அண்ட் ஏதாச்சும் லோன்லலாம் போட்டு பிளேயரை விற்கிறோம்ல, ஸோ அந்த லோனில் வந்து இன்னொரு கிளப் நம்மளுக்கு லோன் பணம் கொடுக்கும். இதெல்லாமே வந்துட்டு இன்கம் வழியாக வந்துடும். இதில் ஒரு பெரிய கேட்ச் இருக்குது, அதான் வந்து அமார்டைசேஷன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ எப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு கிளப்பு ஒரு பிளேயர்கிட்ட வந்து 100 மில்லியனுக்கு நான் வாங்குகிறேன். ஆனால் ரூல்ஸ் என்ன போட்டிருக்காங்கன்னா, 100 மில்லியனை வந்து 5 இயர்ஸ் தான் நீ வந்து வச்சுக்க முடியும். 5 இயர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி நீ வந்து வாங்கிக்கலாம். ஸோ எவ்ரி இயர் வந்து நான் வந்து இன்னொரு கிளப்புக்கு 20 மில்லியன் பவுண்டு தான் நான் வந்து கொடுப்பேன். 100 மில்லியனில் வாங்கிட்டேன், ஆனால் ஒவ்வொரு வருஷமே வந்து 20 மில்லியன் நான் கொடுக்கணுமா இல்லைங்கிற அவசியம் கிடையாது. நீ வந்து அந்த கிளப்பிட்ட வந்து பேசிக்கலாம், எல்லா பணத்தையுமே வந்து நீ அப்ஃப்ரண்ட்டாக 100 மில்லியன் இப்போவே நீ கொடுத்தாகணும் அப்படின்னு அந்த கிளப்பை வந்து சொன்னாங்கன்னா நீ கொடுத்தாகணும். ஆனால் இந்த பிஎஸ்ஆருங்கிற ஆஸ்பெக்டில் வந்துட்டு 5 இயர் டீல் போட்டனால அந்த பிளேயருடைய மதிப்பு 20 மில்லியன் தான். அந்த லாஸ் வந்து 20 மில்லியனாக தான் போகும், ஏன்னா 5 இயர்ஸ்க்கு டீல் போட்டிருக்கிறனால. ஆனால் அந்த கிளப்புக்கு நீ வந்து 100 மில்லியன் உடனே கொடுக்கணுமா, இல்லை அடுத்த வருஷம் கொடுக்கணுமா, அதுக்கு அடுத்த வருஷம் கொடுக்குமா, நீ என்ன வேணாலும் கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம். அது உனக்கும் அந்த கிளப்புக்கும் உள்ள டீலிங். ஆனால் இந்த பிஎஸ்ஆருங்கிற கான்செப்டில் 20 மில்லியனா 5 வருஷத்துக்கு வந்து சேர்ந்தோம். அதான் வந்து ஆமர்டைசேஷன். ஆனால் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணிங்கன்னு வைங்க, அது உடனே ஃபுல் சேல் அமௌண்ட்டுமே பிஎஸ்ஆருக்கு வந்துடும். இப்போ நீங்கள் வந்து ஒரு பிளேயர் வந்து 40 மில்லியனுக்கு வாங்குறீங்கன்னு வைங்க, 40 மில்லியன் 5 வருஷமே பிரிச்சிங்கன்னா என்ன ஆகும், ஒரு வருஷத்துக்கு 8 மில்லியன், 2 வருஷம் நீங்கள் அவனை வச்சுட்டீங்க. ஸோ அவனுடைய வேல்யூ இப்போ என்னவா இருக்குது, 24 மில்லியன் இன்னமே வந்து உங்கள் லாஸில் இருக்குது. ஏன்னா 2 வருஷத்தில் 16 மில்லியன் போயிடுது. ஆனால் இப்போ வந்து நீங்கள் இப்போ அவனை வந்து சேல் பண்ணுறீங்க, எவ்வளோக்கு, ஒரு 60 மில்லியனுக்கு சேல் பண்ணுறீங்கன்னு வைங்க. நீங்கள் 40க்கு வாங்கியிருக்கீங்க, 2 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ 60 விற்றீங்கன்னா எவ்வளோ மீதி இருக்குது பார்த்தீங்கன்னா 36 மில்லியன் பவுண்ட் மீதி இருக்குது பார்த்தீங்களா. அந்த 36 மில்லியன் பவுண்ட் ஸ்ட்ரெயிட்டாக பிஎஸ்ஆருக்கு வந்து ப்ராஃபிட்டாக தான் போகும், அது வருஷம் போகாது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து 36 மில்லியன் பவுண்ட் வந்து ஆஹா ப்ராஃபிட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை வந்து பிஎஸ்ஆர் பக்கம் வந்து கொண்டு போயிடலாம். அதனால் வந்து அதுதான் வந்து செல்லிங்க்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் இருந்துச்சு. நீங்கள் வாங்குறதுக்கு அமர்டைசேஷன் போட்டாலும் செல்லிங்கில் அது அந்த அவசியம் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரூலை வந்து போட்டாங்க. ஆனால் இது ஒரு என்ன பெரிய பிரச்சனையை உண்டாக்கி விட்டுருச்சு என்ன தெரியுங்களா. இப்போ நான் ஒரு கிளப் வச்சுருக்கேன், நீங்கள் ஒரு கிளப் வச்சுருக்கீங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க, டே என் பிளேயரை நீ 50 மில்லியன் நீ வாங்கிக்கோ, 5 வருஷம் டீல் போடுற, உனக்கு வந்து லாஸ் 10 மில்லியன் தான். நான் உங்கள்கிட்ட அதே மாதிரி ஒரு இன்னொரு பிளேயரை வந்து 50 மில்லியனுக்கு வாங்கிக்கிறேன், நீ எனக்கு விற்றதை 50 மில்லியன் நீ வந்து ப்ராஃபிட்டில் கொண்டு போய் சேர்த்துருவேன். நான் அதே மாதிரி உங்கள்கிட்ட விற்றதில் வந்து 50 மில்லியன் ப்ராஃபிட்டில் கொண்டு போய் சேர்த்துவேன். நம்ம 2 பேர்த்துக்குமே 10 மில்லியன் தானடா லாஸு, நமக்குள்ள ஒரு டீலிங்கை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்சி, எவர்டன், வில்லால ஒரு கேம் ஆடிட்டு இருந்தாங்க 2024 ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி. பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர் ஒரு குழு போட்டாங்க, இவங்க 3 பேர் சேர்ந்து இவங்களுக்குள்ளே மாற்றிக்கிட்டாங்க.
அப்புறம் பிரீமியர் லீக் பார்த்தானுங்க, அடேய் நாங்கள் எப்படி பண்ணாலும் ஓட்டையை கண்டுபிடிக்கிறீங்களாடா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதையும் இனிமேல் நீங்கள் அந்த மாதிரி வந்து ஸ்வாப் டீல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒன்று பண்ணினீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நாங்கள் வந்து ஃபேர் மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுவோம். அந்த அசஸ்மெண்ட் படி என்னென்னா, ஒருவேளை நான் தான் பிரீமியர் லீக்னு வைங்களேன். ஸோ நான் என்ன முடிவு பண்ணுவேன், இவனை வந்து நீ 60 மில்லியனுக்கு நீ வாங்கியிருக்க, பிளேயர் ஏவை 60 மில்லியனுக்கு நீ வாங்கியிருக்க, நான் பண்ணுற அசஸ்மெண்ட்டில் அவன் 35 மில்லியன் தான் ஒர்த்து. நீ 60 மில்லியன் கொடுத்து வாங்கினதுக்காகவோ இல்லை 60 மில்லியனுக்கு விற்றதுக்காகவோ 60 மில்லியனே கொண்டதில் நான் வந்து பிஎஸ்ஆரில் சேர்த்த முடியாது, நான் 35 தான் சேர்த்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேர் மார்க்கெட் வேல்யூன்ட்டு ஒரு இதை வந்து பண்ணுவாங்க. அந்த அசஸ்மெண்ட்டில் வந்து அவங்க கிளப்பிட்ட வந்துட்டு டேய் உன்னோட ஸ்கவுட்டிங் ரிப்போர்ட்டை காட்டு, மற்ற ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இதே ரேஞ்சில் என்ன நடந்திருக்குன்னு அதையும் நான் எடுத்து பார்ப்பேன், அந்த பிளேயருடைய பர்ஃபார்மன்ஸ் டேட்டாவில் நீ கண்டுபிடிச்சிருப்பீல அதை என்கிட்ட காட்டு, மார்க்கெட்டில் என்னெல்லாம் அனாலிசிஸ் பண்ணியோ அதையும் காட்டு, அண்ட் நெகோசியேஷன் நீ பண்ணியிருப்பில்ல அதனோட டீட்டெயில்ஸில் எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளப்புக்கு வந்து பிரீமியர் லீக் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி வாங்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து அந்த ட்ரேடு பண்ணி ஏமாற்றிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அதையை வந்துட்டு இதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக இந்த ஒரு புது ரூலை வந்து போட்டாங்க. இது எப்படி பார்த்தாலுமே இது வந்து ஒர்க் அவுட் ஆகிற மாதிரியே தெரில. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பெரிய பரவலாக ஒரு விஷயம் போயிட்டுருக்கீங்க பாருங்கள், நியூகாசலுக்கு இல்லாத பணமே கிடையாது, ஆஸ்டன் வில்லாவுக்கு புது ஓனர்ஸ் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட எக்கச்சக்கமான பணம் இருக்குது, எவர்டனுக்கு புது ஓனர் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட எக்கச்சக்கமான பணம் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா எவர்டன், நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் எல்லாம் பாயிண்ட் டிடக்ஷன்லாம் எடுத்தாங்க ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி, இந்த ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பிஎஸ்ஆரில் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இங்கே வந்து அந்த அகாடமி பிளேயர்ஸை வந்துட்டு வேணும்ன்ட்டு அகாடமி பிளேயர்லாம் வந்து பணம் கொடுத்து வாங்கல. ஸோ நீ என்ன விற்றாலுமே வந்து அது உனக்கு பியோர் ப்ராஃபிட்டில் போய் சேர்ந்துடும். இப்போ அகாடமி பிளேயர் வந்து நீங்கள் ஒரு அகாடமிலேருந்து வர பிளேயர் நீங்கள் வந்து 35 மில்லியன் விற்கணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 0, அதாவது உங்களுக்கு வந்து எந்த லாஸுமே இல்லாமல் 35 மில்லியனுமே பியோர் ப்ராஃபிட்டில் போய் சேர்த்துரும். சரிங்களா? இந்த மாதிரி சில விஷயங்களை வந்துட்டு ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று பாருங்கள், ஏதாச்சும் ஒரு ஓனர் வந்துட்டு இப்போ ரொம்ப ஆம்பிஷனாக, ஓய் நான் வந்து நிறையா பணம் வச்சுருக்கேன்டா, நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே வந்து தடுத்துருச்சு பிஎஸ், அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த 3 இயர் சைக்கிள் இருந்துச்சுல்ல, ஒருவேளை 1 வருஷம் நீங்கள் ரொம்ப மோசமாக போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அது மீதி 2 வருஷத்தையும் பாதிப்படையும். ஏன்னா 3 வருஷம் ரோலிங் சைக்கிள், ஒரு வருஷமாக வேறு இல்லை. அதனால் அதையெல்லாம் கட் அவுட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து யூஏஎஃப்ஆக்கு வேறு ரூல் வச்சுருந்தானுங்களே, இந்த யூஎஃப்ஏ காம்படிஷன்ஸ் ஆடுறதுக்கு அவங்க வேறு ரூல் வச்சுருந்தாங்க. ஸோ அது கூட நமக்கு கொஞ்சம் சேர்ந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரீசன்ஸுக்கு எல்லாமே வந்துட்டு இந்த பிஎஸ்ஆர் எடுத்தாங்க. ஆனால் இதோட முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பெரிய கிளப் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மான்செஸ்டர் யுனைடடாக எடுத்துக்கோங்க, மான்செஸ்டர் சிட்டி, செல்சி, லிவர்பூல், ஆர்சனல், டாட்னம், இவங்க எல்லாமே வந்து இவங்களுடைய ரெவென்யூ வந்து ரொம்ப ரொம்ப ஏற்கனவே ஹையாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து லாஸ் வந்து அவங்களால ஏற்றுக்க முடியும். ஆனால் கீழே இருக்கிற டீமுக்கெல்லாம் வந்து அது என்னடா அது இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நஷ்டமாக இருக்குது இந்த பிஎஸ்ஆர் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரீசனுக்கு எல்லாமே சேர்த்து சரி பிஎஸ்ஆருங்க ஒரு வேணாம், இதோட பெட்டராக ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் இப்போது ஸ்குவாட் காஸ்ட் ரேஷியோ அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அந்த ஸ்குவாட் காஸ்ட் ரேஷியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உனக்கு வர அமௌண்ட்டிலிருந்து எவ்வளோ நீ செலவு பண்ண முடியுங்கிறத நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம். நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம்னா இது ஒரு ரூல் இருக்குது, இந்த ரூல் பண்ணி தான் நீ வந்து செலவு பண்ணணும். ஸோ நம்ம வந்து லாஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே நீ செலவு பண்ணுறதுலேயே நாங்கள் எவ்வளோ முடியுங்கிறத நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டோம்னா லாஸே வராது தடுக்கலாம்ல. அப்படிங்கிறதுனால தான் இந்த ஸ்குவாட் காஸ்ட் ரேஷியோ. இந்த ஸ்குவாட் காஸ்ட் ரேஷியோவோட சேர்த்து சஸ்டைனபிலிட்டி அண்ட் சிஸ்டமிக் ரெசிலியன்ஸ் எஸ்எஸ்ஆர், ஸோ எஸ்சிஆர் எஸ்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. அதில் இந்த 2வது விஷயம் வந்து இந்த கிளப்பு வந்து ஃபினான்ஷியலாக ஹெல்த்தியாக இருக்கணும். கண்ணா பின்னான்னு ஸ்பெண்ட் பண்ணி கண்ணா பின்னான்னு லோன் வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறம் கடைசி வரைக்கும் வந்து ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கிளப்பை எப்போ இழுத்து முடுவோம் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 2வது எஸ்எஸ்ஆர் அப்படிங்கிறத வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இப்போது முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம்ல, இந்த ஸ்குவாடு காஸ்ட்டில் எதனால வரும், மறுபடியும் அதே மாதிரி தான் பிளேயர் வேஜ் வரும், ட்ரான்ஸ்ஃபரில் வாங்குற பணம் வரும், ஏஜென்ட்டு கொடுக்குற ஃபீஸு, மேனேஜர் கோச்சோடைய சேலரிஸ் அண்ட் மற்ற என்னெல்லாம் காஸ்ட் வருதோ, ஃபுட்பாலிங் காஸ்ட் வருதோ, இது எல்லாமே அந்த எஸ்சிஆரோட கணக்கில் வரும். என்னது எக்ஸ்பெண்டிச்சராக வரும். ஸோ இந்த எஸ்சிஆர் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, யூஎஃப்ஆவோட ரூல் 70% ஆஃப் யுவர் இன்கம்மை தான் நீ செலவு பண்ண முடியும். நீ 100 ரூபா சம்பாரிச்சின்னா 70 ரூபா தான் நீ செலவு பண்ணணும். யூஎஃப்ஆ காம்படிஷன்ஸில் விளையாடுற எல்லா கிளப்புமே இந்த ரூலை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அது வந்து சாம்பியன்ஸ் லீக், யூரோப்பா லீக், கான்ஃபரன்ஸ் லீக், இந்த 3லேயுமே விளையாடுற எல்லா கிளப்புமே 70% அப்படிங்கிற உன்னோட இதைத்தான் நீ வந்து செலவு பண்ணணும் அப்படிங்கிற ரூலை வந்து யூஎஃப்ஆ போட்டு வந்துட்டாங்க ஒரு 2 இயர்ஸ் முன்னாடியே. ஸோ பிரீமியர் லீக் என்ன சொன்னாங்கன்னா, யூஎஃப்ஆ காம்படிஷன்ஸில் விளையாடுற கிளப்பு எல்லாம் நீ ஏற்கனவே 70% தான் பண்ணணும்.
கரெக்டாக. இப்போ பிரீமியர் லீக்கில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 8 கிளப் உள்ளே போகுது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 10 கிளப் பக்கமாக உள்ளே போகுது, 9 10. அது நீ டிஃபால்ட்டாக நீ 70 தான் பண்ணணும். ஸோ மீதி 10-11 கிளப்புக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா 15% தரோம் அப்படின்னு சொல்லிட்டு 85%. ஸோ நீ 100 ரூபா சம்பாரிச்சின்னா 85 ரூபா நீ செலவு பண்ணலாம். அதுக்கு மேலே நீ செலவு பண்ணக்கூடாது. இதை நாங்கள் வருஷம் செக் பண்ணுவோம். இனிமேல் 3 வருஷம்லாம் கிடையாது, வருஷம் உனக்கு வந்து செக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புது ரூலை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நீ எவ்வளோ நீ சம்பாதிக்கிற, 1000 ரூபா சம்பாரிச்சுன்னா 850 ரூபா, 100 ரூபா சம்பாரிச்சுன்னா 85 ரூபா, அவ்வளோதான் நீ வந்து செலவு பண்ண முடியும். அந்த 11 எதுக்கு அப்படி கொடுத்துருக்காங்கன்னா, சரி இவங்கெல்லாம் வந்து லோவர் ஆஃபில் இருக்கிற இவங்களுக்குலாம் ரெவென்யூவே அவ்வளோவா வராது, ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்போம், ஏன்னா அவங்கெல்லாம் 70 தான் பண்ணணும், இவங்கெல்லாம் 85 பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கிளப்ஸ் லைக் நியூ காசில், ஆஸ்டன் வில்லா, எவர்டன் இவங்கெல்லாம் ஏன் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ரூல்ஸ் எல்லாம் போடும்போதே ஒரு லிவர்பூல், ஒரு மேன்செஸ்டர் யுனைடெட், செல்சி, டாட்னம், சிட்டி இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்சனல் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காங்க. இப்போது 25 வருஷத்துக்கு முன்னாடி போய் நீங்கள் வந்து மேன்செஸ்டர் சிட்டியோடைய ரெவென்யூ எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் போர்ன்மத் அளவுக்கோ ஒரு பிரைட்டன் அளவுக்கு தான் அவங்களுக்கு ரெவென்யூ இருந்துச்சு. 2008 எப்போ ஷேக் வந்து கிளப்பை வாங்கினாரோ டப்புன்னு வந்து எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பண்ணி ஸ்டேடியமை பெட்டர் பண்ணி சக்ஸஸ் வர புது ஃபேன்ஸ் உள்ள வந்து ரெவென்யூ அதிகமாகி இப்போ ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிளப்ஸ் இன் இங்கிலாண்டுங்கிற ஒரு பேரில் வந்து மேன்செஸ்டர் சிட்டி இருக்காங்க, அவங்க கிளப் ரன் பண்ணுறது. ஆனால் இந்த ரூலை தூக்கி கொண்டு நீங்கள் 2007 போட்டிருந்தீங்கன்னு வைங்க, மேன்செஸ்டர் சிட்டி செலவு பண்ண முடிஞ்சது வந்துட்டு இப்போ போர்ன்மத் பண்ணுறதோ பிரைட்டன் பண்ணுற அளவுக்கு தான் பண்ணியிருக்க முடியும். அவங்க டக்குன்னு இந்த லெவலுக்கு வந்திருக்க முடியாது. ஏன் மேன் சிட்டி எடுக்கிறீங்க? 2003 போய் ரோபன் அப்ராமோவிச் செல்சியை வாங்குறதுக்கு முன்னாடி இந்த ரூல் போட்டிருந்தீங்கன்னா செல்சியும் அவங்களோட இதில் தான் இருந்துச்சு, கிட்டத்தட்ட அவங்களோட ரெவென்யூ தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ, அப்போ அவங்களுடைய 2 பேர்த்தோடைய என்ன சொல்கிறது ஒரு க்ரோத் வந்து பயங்கரமாக டெவலப் ஆகி பயங்கர ஃபாஸ்ட் பேஸில் வந்து நடந்துருச்சு. ஏன்னா இந்த ரூல்ஸ்லாம் அப்போ இல்லை. ஸோ அதனால தான் சொல்கிறாங்க நியூ காசில், ஆஸ்டன் வில்லா, எவர்டன் மாதிரி கிளப்பில் சொல்கிறாங்க, ஏன்டா நீங்கள் எல்லாம் மேலே போய் உட்காந்துருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி ஒரு ரூலை கொண்டு வருவீங்க, நாங்கள் மேலே வரணும்னா எங்களுக்கு இன்னொரு 15-20 வருஷம் ஆகும், எங்கள்கிட்ட அவ்வளோ பணம் இருந்தும் நாங்கள் செலவு பண்ண முடியாமல் உட்காந்துட்டு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து வருஷம் 10 பிளேயரை வாங்குவீங்க, அதில் 7 பிளேயர் தான் ஒர்க் அவுட் ஆகும், 3 பிளேயர் ஜாலியாக மறுபடியும் விற்றுருவீங்க, மறுபடியும் அவன் ரிப்ளேஸ்மெண்ட்டுக்கு இன்னொரு பிளேயர் வாங்குவீங்க. எங்களுக்கு 5 பிளேயர் வாங்கினா 5 பிளேயரும் எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகணும், சக்ஸஸும் வரணும், ரெவன்யூவும் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு வேறு ஒரு ரூல் எங்களுக்கு வந்து போடுறீங்களா அப்படிங்கிறத அவங்களுக்கு வைக்கிற குற்றச்சாட்டு. பிரீமியர் லீக் என்ன சொல்கிறாங்க, உங்களுடைய க்ரோத்தை வந்து ஆர்டிஃபிஷியலாக நடக்காமல் ஆர்கானிக்காக நடக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அதை பண்ணுறோம். நீங்கள் வந்து ஸ்டேடியமை டெவலப் பண்ணுறதோ, உங்கள் அகாடமியை டெவலப் பண்ணுறதோ, உங்களுடைய மார்க்கெட்டிங் பர்பஸுக்கு நீங்கள் கிளப்பை வந்து வளர்த்துறதுக்கான உங்களுடைய செலவுகள் எல்லாம் நாங்கள் வந்து எஸ்சிஆரில் கொண்டு வரவே போகிறது கிடையாது. நீங்கள் எப்படி வேணாலும் ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, புது ஸ்டேடியம் கட்டுங்க, புது ட்ரான்ஸ்ஃபர் இது கட்டுங்க, ட்ரைனிங் காம்ப்ளெக்ஸ் வந்து கட்டுங்க, உமன்ஸ் வேணும்னா வந்து வாங்குங்க, அது வழியே உங்களுடைய ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் நிறையா சான்ஸ் உங்களுக்கு தரோம், அதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க, அதையெல்லாம் நாங்கள் எஸ்சிஆரில் கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அந்த சலுகையை வந்து கொடுத்தாங்க. ஸோ அதனால தான் அவங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இவங்களுக்கு மட்டும் இப்போ ரூல்ஸை கொண்டு வந்து போடுறீங்களா, அதை அப்போவே போட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூரோப்பில் இருக்கிற கிளப்ஸுக்கெல்லாம் வந்து 70% தான் அலவுடு, மீதி இருக்கிற கிளப்ஸுக்கு வந்துட்டு 85% வந்து அலவுடு. இதை போக எஸ்சிஆரில் இன்னொரு சின்ன ஒரு ஆடட் அட்வான்டேஜ் கொடுக்குறாங்க. என்னென்னா 85% போக எக்ஸ்ட்ரா 30% வந்து ரெட் ஜோன் அப்படின்னு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 85% வந்து க்ரீன் ஜோன், 85லிருந்து எக்ஸ்ட்ரா 30% அப்படின்னு எவ்வளோனா 115%, கரெக்டுங்களா, 115%. அப்படி வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா வந்து அது 115% தான் வந்துட்டு ரெட் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, நீ வந்து 100 ரூபாய்க்கு நீ 85 ரூபா செலவு பண்ணினா நீ சேஃப், 85 ரூபாயிலிருந்து 115 ரூபாய்க்கு உள்ளார நீ செலவு பண்ணியிருந்தினால் நீ வந்து ஃபைன் கட்டணும், பிரீமியர் லீக்குக்கு ஃபைன் கட்டணும். 115% மேலே போயிடுச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் வந்து பாயிண்ட் ரிடக்ஷன் வந்து கொடுத்துருவோம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சீசன் 1 ஃபஸ்ட்டு சீசனில் வந்து நீ 85 பண்ண வேண்டியதை வந்துட்டு 100 பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 100 ரூபா சம்பாரிச்சிக்கிறீங்க, 100 ரூபா செலவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா, அடுத்த வருஷம் வந்து அந்த 115 கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, 100 தான் இப்போ உங்களுக்கு அடுத்த வருஷம். ஏன்னா நீ ஏற்கனவே இருக்கிற 30% 15% யூஸ் பண்ணிட்டேன், அடுத்த வருஷம் வந்து நீ 100 தான் பண்ணணும். நீ 101 பண்ணிட்டா கூட வந்து அவ்வளோதான், உனக்கு வந்து ஸ்பாட்டிங் இது வந்து பண்ணி பாயிண்ட் ரிடக்ஷன் வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் நீ வந்து சீசன் 1ல் 100 பண்ணிட்ட, சீசன் 2ல்
70 தான் பண்ணியிருக்க. ஸோ அப்படின்னா நீ வந்து கிரீன் ஜோன்லேயே கம்மியாக தான் பண்ணியிருக்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 10% அடுத்த வருஷம் உனக்கு கிடைக்கும். ஸோ 100 இருந்திருக்க வேண்டியது உனக்கு 110 மாறிடும் அடுத்த வருஷம். ஏன்னா நீ அங்கே பண்ணிட்டு இருந்த லாஸை கழிச்சு இந்த வருஷம் 10 கம்மியாக பண்ணியிருக்க. அதனால உனக்கு வந்து 10 ஆடடாக உனக்கு வந்து அடுத்தது கிடைக்கும். அதனால் நீ வந்து 85க்கு பதிலாக 50 தான் பண்ணு அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக மீதி 30 கொடுத்துருவோம்லாம் கிடையாது. 10 தான் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரூலை வந்து போட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் 30%, ஃபஸ்ட் இயர் நீ 15 யூஸ் பண்ணிட்டீங்கன்னா 2வது இயர் 15 தான் இருக்குது. அந்த 15க்கே ஏற்கனவே ஃபைன் போடுவாங்க. ஆனால் அடுத்த வருஷம் 100 தான் இருக்குது, 115 கிடையாது. நீ 100 பண்ணியே தப்பிச்சுக்குவ. 101 ரூபா செலவு பண்ணியிருந்தீங்கன்னா உனக்கு பாயிண்ட் டிடக்ஷன் வந்துடும். அந்த பாயிண்ட் டிடக்ஷனில் வந்து ஒரு கேட்ச் இருக்குது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து நீ வந்து ஒரு வேளை வந்து ஒரு 250,000 பவுண்ட்ஸ் நீ வந்து எச்சா செலவு பண்ணிட்ட அப்படின்னா வந்து அண்ட் உன்னோடைய ரேஷியோ வந்து 85 தான் நீ பண்ணியிருக்கணும். 89 ரூபா பண்ணிட்டீங்கன்னா 4% அதிகமாக பண்ணிக்க. கரெக்டாக? ஸோ நீ எவ்வளோ அமௌண்ட் அதிகமாக பண்ணியிருக்கிறியோ மல்டிப்ளைட் பை பர்சன்ட். ஸோ நீங்கள் 250,000 பவுண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, 4% கணக்கு போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 10,000 பவுண்ட்ஸ் வந்து நீ வந்து ஃபைனாக வந்து கட்டணும் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதான் வந்து அந்த ஃபைன். ஆனால் பாயிண்ட் டிடக்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீ அந்த நான் சொன்ன அந்த 1% அதிகமாக போயிருந்தா கூட பாயிண்ட் டிடக்ஷன் ஃபிக்ஸ்டாக 6 பாயிண்ட் டிடக்ஷன். நீ வந்து 1%க்கு மேலே நீ எவ்வளோ போயிருந்தாலும் மினிமம் 6 பாயிண்ட் டிடக்ஷன் அந்த சீசனே கொடுக்கப்படும். மினிமம், ஓகேவா? 6 பாயிண்ட் டிடக்ஷன் வந்து கொடுத்து இன்க்ரீசஸ் பை 1 பாயிண்ட் எவ்ரி 6.5 மில்லியன் பவுண்ட்ஸ் அதிகமாக பண்ணுறதை விட. புரிஞ்சுதுங்களா? 6 பாயிண்ட் கன்ஃபார்ம். அதை போக நீ எவ்வளோ அதிகமாக அமௌண்ட் பண்ணியிருக்கோ அந்த லெவலை விட ஒவ்வொரு 6.5 மில்லியன் பவுண்ட்ஸுக்கும் 1 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவாக டிடக்ட் பண்ணுவோம். 6, 7, 8, 9 சொல்லிட்டு கம்மி பண்ணிட்டே வரும். அது அந்த சீசனே கொடுக்கப்படும் அப்படிங்கிறதா வந்து இப்போதைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எடுத்த உடனே ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 85 ரூபா பண்ணணும். 116 ரூபா பண்ணியிருந்தீங்கனால் உனக்கு ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட் டிடக்ஷன் அப்போவே கொடுக்கப்படும். அந்த இந்த சீசனே உங்களுக்கு கொடுக்கப்படும். எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபைன் கட்டணும். எத்தனை பர்சன்ட்? நீ வந்து 31% நீ வந்து அதிகம் பண்ணியிருக்க. ஸோ 31% மல்டிப்ளைட் பை எவ்வளோ அமௌண்ட் அதிகமாக போயிருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கட்டிடணும். அப்புறம் 6 பாயிண்ட் டிடக்ஷனும் கிடைக்கும். அப்புறம் எவ்வளோ மில்லியன் எச்சா நீ பண்ணியிருக்க அப்படிங்கிறத பொறுத்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் டிடக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பொறுத்து உனக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்கிற அந்த எஸ்சிஆரோடைய வேலைகள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல மூவ். இது வந்து ஓரளவுக்கு வந்து இந்த பிக் கிளப்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் சின்னதாக்கி நீ சம்பாதிச்சாதான் நீ வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இப்போவே வந்து அந்த பெரிய கிளப்ஸுக்கு எல்லாமே வந்துட்டு இது ஒரு பெரிய ஃபேவராக தான் இருக்கு. ஏன்னா அவங்களுடைய ரெவன்யூலாம் அதிகமாகவே தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ஸ்பெண்டிங்கை வந்து நீ எவ்வளோ சம்பாதிக்கிறியோ அந்தளவுக்கு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஒரு டீல் பேசி விட்டுருக்காங்க. ரெண்டாவது விஷயம் பார்ப்போம், சஸ்டைனபிலிட்டி அண்ட் சிஸ்டமிக் ரெசிலியன்ஸ், SSR. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நீ லாஸை ரிப்போர்ட் பண்ணுறது அந்த 85 ரூபா தான் நீ பண்ணுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒருவேளை நீ என்ன சொல்கிற, இந்த கிளப்பு வந்து அடுத்த 2-3 வருஷம் தாக்கு பிடிக்குமானே தெரிலங்கிற ஒரு இதையும் நாங்கள் பண்ணுவோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஏதாச்சும் லோன் வாங்கியிருக்கானுங்களா, இந்த கிளப்பை நடத்துறதுக்கே இப்போதைக்கு காசு இருக்கா இல்லையா, எவ்வளோ லிக்விட் கேஷ் இருக்குது, எவ்வளோ கேஷ் ஃப்ளோ இருக்குது, எந்த அளவுக்கு அந்த கிளப்பு வந்து ஓனர் வருஷம் பணம் போட்டுக்கிட்டே இருப்பான் அப்படிங்கிறத நம்பிக்கை உட்காந்துருக்குது, இல்லை அடுத்த 2-3 வருஷத்தில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்க இது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து பார்ப்போம். ஒருவேளை ஒரு ஓனர் டக்குன்னு வந்து நான் கிளம்புறேன்டா என்னுடைய ஷேரை கொடுங்க அதுக்கு வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான்னா ஐயோ இந்த கிளப்பு நிலைமை என்ன ஆயிரும். ஸோ இந்த மெத்தட் எல்லாம் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் வச்சு நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதில் தான் வந்து சஸ்டைனபிலிட்டி அண்ட் சிஸ்டமிக் ரெசிலியன்ஸ் அதையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு கிளப் ஏ எடுத்துக்குவோம். கிளப் ஏவோட ரெவன்யூ வந்து 600 மில்லியன் வைங்க, அவங்களுடைய கடன் வந்து 80 மில்லியன் பவுண்டுன்னு வைங்க. அவங்களுக்கு வந்து கேஷ் ரிசர்வ்ஸ் இன்னும் நிறையா 200 மில்லியனு கேஷ் ரிசர்வ் கையில் கேஷாகவே வச்சுருக்காங்கன்னு வைங்க. ஓனருடைய சப்போர்ட்டும் ரொம்ப ரொம்ப கம்மி, தேவையில்லைப்பா என்கிட்ட தான் 200 மில்லியன் அதை ரெவன்யூவில் வந்ததே என்கிட்ட 200 மில்லியன் இருக்குது, என்கிட்ட வந்துட்டு கடன் வந்து 80 மில்லியன் இருந்தாலும் பரவாயில்ல 200 மில்லியன் கேஷ் ஃப்ளோவே வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளப் நல்ல ஸ்டேட்டில் கரெக்டாக. ஏன்னா 200 மில்லியன் கையில் வச்சுருக்காங்க செலவு பண்ணுறதுக்கு, எந்த பயமும் இல்லை. ரெண்டாவது கிளப் பி எடுத்து பார்ப்போம். அதே ரெவன்யூ 600 மில்லியன் வைங்க, ஆனால் கடன் 800 மில்லியன் உட்காந்துருக்குன்னு வைங்க. எந்த கேஷ் ஃப்ளோவுமே கிடையாது, கடன் வாங்கி செலவு பண்ணிட்டு இருக்கானுங்க. வருஷம் அந்த கிளப்பு வந்து ஓனர் உள்ள காசு போட்டுக்கிட்டு இருந்தால் தான் சம்பளமே கொடுக்க முடியும் அப்படிங்கிற நிலைமையில் இருந்துச்சுன்னா
இதைய வந்து பிஎஸ்ஆர் கண்டுபிடிச்சிருக்காது. ஏன்னா பிஎஸ்ஆரை பொறுத்த வரைக்கும் 3 இயர் ரோலிங் பீரியட் 105 மில்லியனா அவ்வளோதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்ஆர் போயிருக்கோம். எஸ்சிஆர்லேயும் பாருங்க, இப்போ வந்து அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எஸ்சிஆரில் இந்த அளவுக்கு லாஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்ஆர்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியும். கரெக்டுங்களா? ஏன்னா இப்போ நீ இவ்வளோ கடன் வச்சிருந்தீங்கன்னா கடனுக்கு நீ இன்ட்ரெஸ்ட் வர கட்டணும், அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போகும். ஸோ இதெல்லாம் பார்த்து தான் இந்த எஸ்எஸ்ஆருங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து கொண்டிருக்காங்க. அதனால் வந்து 2 விஷயம், ஒன்று எஸ்சிஆர், இன்னொன்று எஸ்எஸ்ஆர். ஸோ இதில் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஆருக்கோ எஸ்எஸ்ஆருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட் லாஸ் 3 இயர்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு இப்போ வந்து வருஷம் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 105 மில்லியன் லாஸ்லேருந்து எடுத்துகிட்டு இப்போ லாஸ் எல்லாம் கிடையாது, எவ்வளோ செலவு பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ணுவோம்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னு பார்ப்பாங்க, வேஜஸை டைரெக்டாக இனிமேல் அதில் கொண்டு வந்துருவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் அமோர்டைசேஷன் கவுண்ட் ஆகுது, ஏஜென்ட் ஃபீஸ், லாங் கான்ட்ராக்ட்ஸ் எவ்வளோ போட முடியும், ஸ்டேடியம் இன்வெஸ்ட்மெண்ட், அகாடமி ஸ்பெண்டிங், உமன்ஸ் ஃபுட்பால், அதெல்லாமே வந்து இது ரெண்டுலையுமே வருது. பிஎஸ்ஆர்லேயும் வராது, இப்போ வந்து எஸ்சிஆர்லையுமே வராது. கேஷ் ஃப்ளோ எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி வந்து மானிட்டரிங் எப்போ பண்ணுவாங்க, டக்குன்னு இப்போ வந்து இந்த வருஷத்துலேருந்து இப்போ உடனே பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அப்படிங்கிறதான் வந்து விஷயம். இதுதான் வந்து புதுசாக குழந்தைக்கிற எஸ்சிஆரும் எஸ்எஸ்ஆரும். இப்போ எல்லாருமே கேட்குற கேள்வி, ஏன் ப்ரோ இவ்வளோ சொல்கிறீங்களே, வருஷம் செல்சி வந்து இவ்வளோ பண்ணுறாங்க, அது எப்படி அவங்களால பண்ண முடியுது அப்படின்னு அதை வந்து கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட்லி இந்த காமெண்ட் செக்ஷனில் ஒரு நண்பர் வந்து ஒரு செல்சி ஃபேன், அவர் வந்து இந்த செல்சியோட ஓனர்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதை வந்து நான் காமெண்ட் இதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், அதை நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். அந்த என்ன அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, எப்படி அந்த ஓனர்ஷிப் செட்டப் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதுக்குள்ளே போகலை, ஆனால் நான் இதுக்குள்ளே போகனா 2022 தான் வந்து ரோமன் அப்ரோமிச் அந்த போர் வந்தப்போ வந்து அவர் ஏதோ அது இதுன்னு சொல்லி நீங்கள் விற்று தான் ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்ப வச்சு 30th மே 2022 தான் அஃபீஷியலாக ப்ளூகோ அவங்க வந்து புது ஓனர் ஆனாங்க செல்சி ஃபுட்பால் கிளப்புக்கு. அதனால் என்ன ஆகுதுன்னு தான் சொல்கிறேன், 2022 மேலிருந்து அந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோலேருந்து நான் கணக்கெடுத்து போட்டு பார்த்துருக்கேன். இது வந்து அந்த டிரான்ஸ்ஃபர் மார்க்கெட் அப்படிங்கிற வெப்சைட் எல்லாத்துக்குமே தெரியும், அங்கேருந்து எடுக்கப்பட்ட சரிங்களா. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா 22-23 வந்து 630 மில்லியன் யூரோஸ் செலவு பண்ணியிருக்காங்க, 67 எடுத்தாங்க. அடுத்த வருஷம் 448 செலவு பண்ணி 282 எடுத்தாங்க, 259 செலவு பண்ணி 237, 339 செலவு பண்ணி 339 எடுத்திருக்காங்க, 282 செலவு பண்ணி 132 எடுத்திருக்காங்க இந்த வருஷம் இது வரைக்கும். ஸோ இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 1.9 பில்லியன் யூரோஸ் செலவு பண்ணியிருக்காங்க, 1 பில்லியன் யூரோஸ் திருப்பி எடுத்திருக்காங்க. ஸோ லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 900 மில்லியன் யூரோஸ் வந்து லாஸில் இருக்குது. லாஸ்ட் 5 இயர்ஸ் வந்து செல்சியோடைய ஸ்பெண்டிங் மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த சம்மரோட சேர்த்து தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஃபியூ இயர்ஸில் வந்து செல்சிக்கு கொடுக்கப்பட்ட ஃபைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2023 ஜூலையில் வந்து யூஎஃப்ஏவுடைய கிளப் லைசன்சிங் அண்ட் ஃபைனான்ஷியல் ஃபேர் பிளே ரெகுலேஷன்ஸ் நீங்கள் வந்து மீறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு 10 மில்லியன் யூரோஸ் போட்டாங்க. ஆனால் இது வந்து அந்த ப்ரீவியஸ் ஓனர் அவங்க பண்ண வேலை, இந்த ஓனர்ஸ் வந்து பண்ணலை. ஸோ அதுக்கு வந்து 10 மில்லியன் யூரோஸ் போட்டாங்க. ஜூலை 2025 போன வருஷத்தில் வந்து மறுபடியும் யூஎஃப்ஏவுடைய ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரூல்ஸ் 2023 2024 பண்ண குற்றத்துக்காக 80 மில்லியன் யூரோஸ் ஃபைன் போட்டாங்க. அதில் 20 மில்லியன் யூரோஸ் இப்போவே கட்டியாகணும். 60 மில்லியன் யூரோஸில் வந்துட்டு என்ன போட்டிருக்காங்கன்னா யூஎஃப்ஏ நாங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்போம், அடுத்த வருஷம் ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு ஃபைன் ஒரு தடவை நடந்தால் கூட அந்த 60 மில்லியன் யூரோவை நீங்கள் வந்து கட்டணும், இப்போதைக்கு 20 மட்டும் கட்டுங்க, ஆனால் நாங்கள் அக்ரிமெண்ட்டில் எழுதி வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வாங்கிட்டாங்க இன்னொரு எக்ஸ்ட்ரா 60 மில்லியன் யூரோஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் யூஎஃப்ஏவுடைய ஸ்குவாட் காஸ்ட், நான் சொன்னேன்ல இங்கே இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணல, யூஎஃப்ஏவோட ஸ்குவாட் காஸ்ட் 70% தான் இருக்கணும்ட்டு. செல்சி அதுக்குள்ளே வரல, அதுக்காக எக்ஸ்ட்ரா 11 மில்லியன் யூரோ வந்து போன வருஷம் வந்து கட்டினாங்க. இந்த வருஷம் மார்ச் 2026 47.5 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து அன்டிஸ்க்ளோஸ்ட் பேமெண்ட்ஸ் அந்த ரோமன் அப்ராமோவிச் இருக்கும்போது பிளேயரோடைய ஏஜென்ட்டுக்கு, பிளேயரோடைய ரெப்ரசன்ட் பண்ண ஏஜென்சிக்கெல்லாம் வந்துட்டு திருட்டுத்தனமாக 47.5 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து அமைச்சிருக்காங்க. அதுக்காக இந்த புதுசாக வந்த ஓனர்ஸ் வந்து இங்கே பாருங்கள் இதெல்லாம் நடந்திருக்குது, நாங்களே வந்து உங்கள்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2011 2018 நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து புது ஓனர்ஸ் டேக் ஓவர் பண்ணும்போதே வந்து பிரீமியர் லீக் காமிச்சிட்டாங்க. ஸோ அதனால் பிரீமியர் லீக் அவங்களுக்கு வந்துட்டு 10.75 மில்லியன் பவுண்ட்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு இது போட்டாங்க, ஃபைன் போட்டாங்க. ஸோ இந்த லாஸ்ட் 3 இயர்ஸில் செல்சி கிட்டத்தட்ட வந்துட்டு 60 மில்லியன் யூரோஸ் பக்கமாக ஃபைன் கட்டியிருக்காங்க. இன்னொரு 60 மில்லியன் யூரோஸ் வந்து அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்குது. இது வந்து திருப்பி தப்பு பண்ணினா கட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதில் இருக்குது. ஸோ இந்த புதுசாக வந்திருக்கிற எஸ்சிஆர் பிஎஸ்ஆரையும் தாண்டி வர்றதுனால இயர் இன் இயர் அவுட் ஒவ்வொரு வருஷமும் அவங்க இனிமேல் செக் பண்ண போகிறாங்க, ஏதாச்சும் ஒரு கிளப்பு மீறிடுச்சா, ஏதாச்சும் ஒரு கிளப்பு தாண்டிடுச்சா, உடனே நம்ம வந்து பாயிண்ட் டிடக்ஷன் வந்து போடலாம், ஃபைன் போடலாம். ஏன்னா இந்த ஃபைன் எல்லாம்
மறுபடியும் அந்த எக்ஸ்பெண்டிச்சரில் தான் போகும். இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக பண்ணிட்டேங்கிறத ஃபைனே பண்ணுறேன், அந்த ஃபைனை மறுபடியும் என்னோட எக்ஸ்பெண்டிச்சர் அடுத்த வருஷத்துக்குள்ளே போகுது. அட கன்றாவியா அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து இந்த இடத்துல வந்து நிற்கி. ஸோ இதுதான் இந்த புதுசாக கொண்டாடப்பட்டிருக்கிற எஸ்சிஆர், ஸ்குவாட் காஸ்ட் ரேஷியோ, அண்ட் எஸ்எஸ்ஆர். அந்த எஸ்எஸ்ஆர் வந்து சஸ்டெயினபிலிட்டி அண்ட் சிஸ்டமிக் ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற 2 புது விஷயங்கள். இது வந்து பிரீமியர் லீகுக்கு மட்டும். மற்ற லீக்ஸுக்கெல்லாம் என்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நான் இன்னும் அதை பற்றி பார்க்கல. பட் எல்லா லீகில் இருக்கிற கிளப் எது யூஎஃப்ஏ காம்படிஷன் வந்தாலுமே 70% தான் பண்ண முடியும். 100 ரூபா சம்பாரிச்சின்னா 70 ரூபா. பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய காமெண்ட்ஸை வந்து வைங்க. புதுசாக கற்றுக்கிட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் குரூப்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஷேரும் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் கௌதம் சந்திக்கிறேன். பாய்.